சளி பிடிச்ச வலிக்கு இது 3 மெடிசன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆசிடெட்ராசைக்ளின், ஜெண்டாமிஷன், டெர்பியூட். இது 3 மெடிசன் வந்து 0.5 ml, இதுலேயும் 0.5 ml, இதுலேயும் 0.5 ml, இதுலேயும் 0.5 ml எடுத்து நெஞ்சில் அடிச்சு காலைல இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம். காலைல வந்து இவருக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகுது, இதமான சுட தண்ணி வச்சு மூஞ்செல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். சும்மா பட்டும் போடாமல் அப்படியே ஒன்று தொடச்சி விட்டுக்கலாம். சளியும் தட்டி எடுத்துக்கலாம். ஒரு சுட தண்ணி வந்து காலு முட்டிலாம் கழுவி விடணும். அப்படி சும்மா தொடச்சி விடணும். நம்மளுக்கு ஒரு நோய் வந்து வருதுன்னா அதை வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்கணும். நம்ம அதை இழப்பு இல்லாமல் காப்பாற்ற முடியும். குறைன்னு கேட்குதுங்களா? சளி இருக்குது. நம்ம உருட்டி வச்சு இந்த குளுக்கோஸ் இட்லி கூட கலந்ததை அப்படியே சாப்பிட்றான்ட்டாங்க. அது நல்லது. வாயை துச்சு கொடுக்க தேவையில்ல. ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டான். ஏன்னா ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் இருந்ததுனால நைட்டே இன்ஜெக்ஷன் போட்டான். ஓரளவுக்கு தெளிஞ்சிட்டான். இப்போ வந்துன்னா சளி பிரச்சனை வந்து அப்படியே கீழே உளுந்து கிடப்பான். கீழே வந்து கோழி வந்து உளுந்து கிடக்கும். எந்த சுயனும் இருக்க கழுத்து மட்டும் இப்படி ஆடும். அந்த மாதிரி கோழிகளுக்கு இறை கொடுக்க தேவையில்ல. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணாலே போதும். ஒரு ரெக்கவர் ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி ரெக்கவர் ஆகிற வரைக்குமே அது பார்த்தீங்கன்னா கழுத்து நிற்கும். எழுந்து நிற்கிற வரைக்குமே நீங்கள் இறை கொடுக்க தேவையில்ல. ஏன்னா அவனால் முழுங்க முடியாது. நீங்கள் கொடுக்கும்போது அவன் வந்து முழுங்க முடியாமல் இறந்து போயிடுவான். சரி, நீங்கள் சளி கம்மியை பார்க்க மாட்டிங்கன்னா அப்படியே வெள்ளை கழிச்சு போயிடும். வெளியே விட்டுடக்கூடாது. கூண்டில் தான் போட்டு வைக்கணும். தனியாக அறையில் அதெல்லாம் ஆட்டணும். நல்லா வந்து மருந்து வந்து உள்ள மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோக்கு மேலே வருவான். அதுதான் நான் 0.5 ml எடுத்துக்கிறேன். ஒரு டோஸ் வந்து பெரிய கோழிக்கு எந்த அளவுக்கு கொடுக்குமோ அதே டோஸ் தான் கொடுக்கலாம். நெஞ்சு பகுதி இது. நெஞ்சு வந்து சைடில் நைட்டு வந்து இந்த பக்கம் அடித்தோம். இன்றைக்கி வந்து நம்ம இன்ஜெக்ஷன் முதல்ல பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த பக்கம் அடிக்கிறோன்னா நைட்டு வந்து இந்த பக்கம் அடிக்கணும். மாற்றி மாற்றி அடிக்கணும். ஒரே பக்கம் அடிக்கக்கூடாது. நைட்டு நம்ம நைட்டு இந்த பக்கம் அடித்தோம். இப்போ காலையில் இந்த பக்கம் அடிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதியில் அந்த சதை இருக்கும். சதை பகுதியில் கொத்தணும். அப்படி சைடில் ஊசி வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது. லைட்டாக தான் இருக்கணும். மருந்து அடிச்சு விட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க.